இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை இவருக்கு இருட்டுன்னா பயம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதான் கரண்ட் போனதும் பயந்துட்டாரு. வெண்ணிலா என்ன பண்ற? இங்கதாங்க இருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க பயந்துட்டீங்களா? யாரு பயந்தது? நீ பயப்படுவனு தான் நான் உன் பக்கத்துல வந்தேன். சரி, கரண்ட் இல்லாம இந்த ரூம்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நீங்க எங்கே இருங்க, நான் போய் மாடியை ரெடி பண்ணிட்டு வரேன். என்னது, நான் மட்டும் தனியா நிக்கணுமா? ஏங்க? இல்ல, நீ மட்டுமா தனியா போற? நான் வேணா உனக்கு துணையா வரட்டுமான்னு கேட்டேன். எனக்கு இருட்டுன்னா பயம் இல்லைங்க. நீங்க இந்த டார்ச் வச்சுட்டு இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அது இல்ல வெண்ணிலா, வெண்ணிலா சீக்கிரம் வந்துரு. இங்க இங்க கொசு கொசு கடிக்குது, கொசு. சரிங்க. என்ன கரண்ட் ஆஃப் பண்ணியும் வெளியே வராம இருக்காங்க? அட இரு, கரண்ட் வந்துரும்னு நினைச்சுக்கின்னு கொஞ்ச நேரம் உள்ளேயே உக்காந்துக்கின்னு இருப்பாங்க. போவ காத்து இல்லன்னு வெளியில வந்துதானே ஆவணும். எனக்கு என்னமோ உங்க வெளியில வர மாதிரி தெரியல. அட வருவாங்க வானு, முதல்ல நீ போய் உன் புருஷன் என்ன பண்றாருன்னு பாத்துன்னு வா. காத்து வந்தாதானே அவர் தூங்குவாரு. போ. சரி, நீ அவங்க வராங்களான்னு பாரு. நான் வந்து சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்ன இப்படிவே இருக்குது? கரண்ட் இல்லாம இருக்கவே முடியாது போல இருக்கே. வீடே இருட்டா அமைதியா இருக்கு, யாருமே காணுமே. வந்துட்டீங்களா? வாங்க வரும். உங்களுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். பிடிச்சிருக்கா? இதெல்லாம் பண்ணா நான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேன்னு நினைச்சியா? சரிங்க, நீங்க இங்க படுத்துக்கோங்க, நான் கீழே ரூமுக்கு போறேன். ஏய் இரு இரு. பரவாயில்ல, கீழே தான் கரண்ட் இல்லைல்ல, நீ இங்கே இருந்துக்கோ. இல்லைங்க, அப்புறம் ஏன் திரும்பி படுத்த, உன்னாலதான் எல்லாமேன்னு மறுபடியும் குளிக்க போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, நான் ரூம்ல போய் படுத்துக்கிறேன், விடுங்க. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஏதோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ இங்கே தூங்கு.